ஆசிரியர். அதனால் சொல்லுகிறேன், வாழ்க்கையை நேர்மையாக சந்திக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் முன்னால் இருக்கின்றவர்களுடைய மன உணர்வுகளை புரிந்து கொண்டு சுயமரியாதையுடன் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். நான் கம்பராமாயணத்தை வாசிக்கிறேன். இதோ போன 2 மாசத்துக்கு முன்னால தான் மெல்பர்ன் போயிட்டு வந்தேன். அக்டோபர் மாதம் சிட்னி போகிறேன். கம்பராமாயணம் பேசுவதற்கு மட்டும். படித்துக் கொண்டால் 17ஆம் தேதி கனடா போறேன். திருக்குறளை பேசுவதற்கு மட்டும். வாசித்தால் உங்களுக்கு உயர்வு உண்டு. எனக்கு உயர்வை அளித்த என் தாய், தந்தை, இறைவன் எல்லோருக்கும் நான் செலுத்துகின்ற அந்த நன்றியை, என்னை உயர்த்திய என் தந்தை முதலாக எங்களுக்கு உணவு வாங்க வைத்திருந்த பணத்தில் 50 ரூபாய் கொடுத்து அம்மாவிடம் சண்டை போட்டுக்கொண்டு எனக்கு அப்பா வாங்கி கொடுத்தாரு அந்த திருமந்திரம் என்கின்ற நூல். அந்த திருமந்திரத்தை எழுதிய திருமூலருக்கு நான் என் வணக்கத்தை சொல்கிறேன், என் நன்றியை சொல்கிறேன். கம்பருக்கு, பாரதிக்கு, பாரதிதாசனுக்கு, பட்டுக்கோட்டைக்கு நான் என் நன்றியை சொல்கிறேன். நவீன எழுத்தாளர்களுக்கெல்லாம் நான் என் நன்றியை சொல்கிறேன். என்னை செதுக்குகின்ற புத்தகங்களே, உனக்கு கோடானு கோடி நன்றிகள். நீ இன்னுமாய் பலரை செதுக்குவதற்காக புறப்பட்டு வா, உன்னை விரித்து வாசிக்க காத்திருக்கிறோம்.